ஜி இன்றைக்கி ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். அதுக்கு மட்டும் சின்ன ஒரு டெமோ மட்டும் சொல்லிட்டு சொல்கிறேன். போன வாட்டி பார்த்தீங்கன்னா இதே பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு வின்னிங் வந்து மிஸ் பண்ணிவிட்டேன். திரும்ப அதே பேட்டர்ன் திருப்பி அடிக்க வாய்ப்பு இருக்குது. எப்படி மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கு மட்டும் சின்ன டெமோ ஒன்று பார்த்துக்கோங்க. இங்கே என்னென்னா இங்கே ஏசி ஒரு 12 அடிச்சிருப்பான். ஓகேவா, ஏசி 12. அங்கே பார்த்தீங்கன்னா ஏபியும் 12, ஏசியும் 12. நம்ம ஏசி 12 எடுத்துக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா 11 நாள் கேப் விட்டு பாருங்கள், ஏபி 12. ஓகேவா, ஏசி 12, அதுலேருந்து 11 நாள் கேப் விட்டு பாருங்கள், ஏபி 12. திருப்பி அதுலேருந்து 11 நாள் கேப் விட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பிசி ஒரு 12. ஓகேவா, கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 11 நாள் கேப். ஓகேவா, ஏசி 12, ஏபி 12, பிசி 12. ஓகேவா, இங்கே என்ன குழு கொடுத்துருப்பானா இங்கே பிசி வந்து டபுள்ஸ் அடிச்சிருப்பான். ஓகேவா, அப்போ இந்த டபுள்ஸ் அடிக்கும்போது கரெக்டாக முடிச்சிருந்தா ஏபி, ஏசி, பி சொல்லி மூணுமே முடிச்சிருந்தா. ஓகேவா, கிட்டத்தட்ட அதே சேம் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரது வாய்ப்பு இருக்குது. அந்த நாள் கணக்கு மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகும். என்னென்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஏசி வந்து 70. ஓகேவா, ஏசி 70, பிசி 70, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு 70 தான். இங்கே அதே சேம் ரூட்டு தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏபி 12, ஏசி 12. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிசி வந்து 22. அந்த 22 தான் வந்து பார்த்தீங்கன்னா 77 பவர் அடிச்சிருந்தா. அதே பேட்டர்ன் தான் இப்போ நம்ம எடுக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏசி 70, பிசி 70. ஓகேவா, அது வந்து பார்த்தீங்கன்னா 7 நாள் விட்டு பாருங்கள், பிசி 70. நம்ம இது ஏசி 70 எடுத்துக்கலாம். ஏசி 70, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 7 நாள் விட்டு பாருங்கள், பிசி 70, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 7 நாள் விட்டு பாருங்கள். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏபி வந்து 70 வரது வாய்ப்பு இருக்குது. ஏபி வந்து 70 வரது நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி ஏபி 70 வரணும். அப்படி ஏபி 70 வர மாதிரி இருந்தால் நமக்கு பிசி மட்டும் என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, இங்கே என்னென்னா சிம்பிளாக அடிச்சுட்டு போய்டுவான். இங்கே பிசி பாருங்கள் 55, பிசி 55. அதுக்கு என்ன பண்ணான்னா சி போர்டு அப்படியே வச்சுட்டு பி போர்டு மட்டும் பவர் பண்ணி 05 அடித்தான். ஓகேவா, அடுத்து கீழே பாருங்கள். இங்கே நமக்கு பிசி வந்து 07. அந்த 07க்கு அவன் என்ன பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா சி போர்டை பவர் பண்ணிட்டு பி போர்டு அப்படியே வச்சாக்கா நமக்கு பிசி வந்து 02 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 55க்கு நமக்கு 05 அடித்தான். இங்கே சி போர்டு அப்படியே வச்சுட்டு பி போர்டு மட்டும் பவர் பண்ணால் இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 07. அதுக்கு அவன் என்ன பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா பி போர்டு அப்படியே வச்சுட்டு சி போர்டு மட்டும் பவர் பண்ணால் நமக்கு பிசி வந்து 02 வரலாம். ஓகேவா, எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதம் மட்டும் பார்த்தீங்கன்னா போன மாதம் வந்து பார்த்தீங்கன்னா பிசி வந்து பார்த்தீங்கன்னா 70, பிசி 70, அதை திருப்பி நமக்கு 07 சொல்லி முடிச்சிட்டான். ஓகேவா, பிசி 70, அதை திருப்பி 07 முடிச்சிட்டான். பிசி வந்து 20, அதை திருப்பி நமக்கு பிசியில் ஒரு 02 வரது மாதிரி இருக்குது. அந்த 02 இங்கே வரலாம். நம்ம ஏபி 70, பிசி வந்து 02, அப்போ 702 சொல்லி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஏன்னா கரெக்டாக அதை அடிச்சுட்டு வரேன். என்னன்னா இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு, பிசி வந்து 20, பிசி 20 அடிச்சுட்டு அதுலேருந்து 5 நாள் விட்டு பாருங்கள், திருப்பி ரிப்பீட் வந்து பிசி வந்து 20, திருப்பி 5 நாள் விட்டு பாருங்கள், பிசி வந்து 70. ஓகேவா, 20, 20, 70 சொல்லி அடிச்சிருந்தான். ஓகேவா, ஒரு நம்பர் மட்டும் ஃபார்முலா அடிச்சிருந்தான். அதே சேம் ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே பிசி வந்து பார்த்திங்கன்னா 70, பிசி 70, அதுலேருந்து 7 நாள் விட்டு பாருங்கள், பிசி 70. ஓகேவா, இங்கே 70, 70 கரெக்டாக 7 நாள் விட்டு நமக்கு 20 வரணும். அது திருப்பி நமக்கு 02 வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பிசி ஒரு 02 வரலாம். ஓகேவா, கரெக்டாக 7 நாள் கேப் இருக்கும். கரெக்டாக பிசி ஒரு 02.